ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் வித் மை கசின்ஸ் அப்படிங்கிற OT7FF எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா குழந்தை வந்து கையில் படுத்துருக்கு. உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. நீங்கள் பார்க்குறீங்க ஜேசன் தான். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜேசன், என்னாச்சு வீட்டில்? வீட்டில் என்னாச்சு, நல்லா தான் இருக்கேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா இல்லையா? இங்கே தான் இருக்கோம். ஓ, அங்கே தான் இருக்கீங்களா? குழந்தை யாருக்கும் பார்த்துக்க தெரிலன்னாங்க. அது இல்லாமல் அவங்க 7 பேர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. மாமா யாருன்னு பேசிக்கவே இல்லை தெரியுமா? அத்தையும் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் சரி நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அம்மா கூப்பிட்டே போல் இங்கேயே இருக்குது. ஓ, குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு? என் மடியில் தான் படுத்துருக்கு. அமைதியாக படுத்துருக்கா. பட்டுக்குட்டி அப்படிங்கிறீங்க. சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க ஜேசன். சரி சரி, அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்ண போகிறேன்? எங்கள் வீட்டில் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஹே வயன், என்ன இப்படி பதில் சொல்கிற? ஜேசா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தான் இந்த டெத்து நடந்திருக்கு. உங்கள் மாமா வீடு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் வீடு தான். சரி சொல்லு. இப்போ அதனால் அம்மா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது டவுட்டு தான். கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடி. புரியுதா இல்லையா ஒயன்? ஜிசன், எனக்கு புரியுது அப்படி சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா உங்கள் அம்மா தான். எனக்கு ஒரு டவுட், அதை கேட்கவா? கேளுமா அப்படின்னானே. உங்கள் அம்மா அந்த ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. நீங்கள் ஃபோனை அமைதியாக காதலே தான் வச்சுருக்கீங்க. குழந்தைய குளிக்க வைக்கலாம் தானே? குளிக்க வைக்கலாம். அப்புறம் நம்ம இன்னும் குளிக்க வைக்காமலே இருக்கோம். நீங்கள் தான் அதை பற்றி எதுவுமே பேசல. ஸோ நான் கேட்கல. சரி, நான் போய் அத்தைகிட்ட கேட்கவா? குழந்தைய குளிக்க வச்சிடலாமா? சரிம்மா. உனக்கு எதாவது படிக்கிற வேலை இருக்கா? இல்லைம்மா, 2 நாள் கழிச்சு தான் எக்ஸாம். ஸோ பொறுமையாக தான் படிக்கணும். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க. நீங்கள் சொல்லு அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிற? அதான் அம்மா கேட்டாங்களே குழந்தைய குளிக்க வைக்கலாமான்னு. குளிக்க தான் வைக்க போகிறேன். இப்போ நான் கேட்டதுக்கு பதில் இல்லை. சரி, என்னால் இப்போ அதை பேச முடியாது. நீ கேளுவேன். கேட்டால் பதில் சொல்லுவாங்கள்ல. நீ சொல்கிற மாதிரி நீ கேட்கலாம். பட் நான் எப்படி போய் கேட்குறது அப்படிங்கும்போது கரெக்டாக திருப்பி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க ஜேசன். அப்படியே டென்ஷன் ஆகுது அவனுக்கு. என்ன நம்ம கேட்குறதுக்கு மட்டும் இப்போ பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு. கரெக்டாக பார்த்தா உள்ள ஜேகே தான் வந்திருப்பான். என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, குழந்தை தூங்குறானான்னு முழிச்சிருக்கானான்னு பார்க்க வந்தேன். முழிச்சு தான் இருக்கா அப்படின்னு. ஜேசன் பார்க்குறா. பாப்பா அழகாக முழிச்சு உங்களை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. பாப்பா நான் தூக்கிட்டு போட்டா. பிடிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்கு கிட்ட தூக்கி கொடுக்குறீங்க. ஜங்கு கிட்ட குழந்தை தண்ணி கொடுத்தோன்னே அப்படியே சினுங்கிறானிங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படியே பாப்பா உங்களை பார்த்துட்டே பொறுமையாக சைலண்ட் ஆகுது. அம்மா குளிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஹாட் வாட்டர் கொஞ்சம் லிமிட்டான ஹீட்டில் இருந்தால் போதுன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு குழந்தைய தூக்கிட்டு போட்டால் நீங்கள் சொல்லு அப்படிங்கிறீங்க. என்னத்தை சொல்லாதான் சொல்கிற, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சீசா, இப்போ கல்யாணத்தை பற்றி பேச முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது வாயின். உனக்கு ஏன் சுச்சுவேஷன் புரியுதா இல்லையா? எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. உனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜேசன் வந்து ஃபோன் வச்சுட்டானிங்க. இவன் வேற ஏன்டா அப்படி டென்ஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களால் கண்டிப்பாக பேச முடியாது. ஏன்னா உங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டில் தான் இந்த டெத்து. அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் எப்படி சொல்லுவீங்க? அதனால் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. கேட்டால் அந்த டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா சுகாதா அவங்கள பார்த்துட்டு அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. இந்தா வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா உங்கள் அத்தை வந்துட்டு குழந்தைய ரெடியாக குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு உட்கார வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா வந்து சுடு தண்ணிலாம் ஹீட்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஹீட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. 7 பேர் அப்படி பாத்ரூம் வாசலில் மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் 1 செகண்ட் உள்ளே போகணும். ஓகே அப்படி சொல்லிட்டு 7 பேர் அப்படியே லைட்டாக நவுறாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மாட்ட பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு. ஹீட் பாருடி. சரி அப்படி சொல்லிட்டு ஹீட்லாம் பார்க்குறீங்க. கரெக்டாக தான் இருக்குது. குழந்தைக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ண போகிறீங்க? சோப்புலாம் இல்லை, இதுதான் அப்படி சொல்லிட்டு ஒரு பொடி காட்டுறாங்க. நீங்கள் பொடியா இது யூஸ் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நிமிஷம் யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக தானே இருக்குது. எதுவும் ஹையாலாம் போகல. எதுவும் ஹையாலாம் போகல. கரெக்டான லெவலில் தான் இருக்குது. அது செனி அரைச்சி வச்சா. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பதில் வந்து ஜேகப் தான் சொல்லியிருப்பானுங்க. அப்படி சொல்லிட்டு ஓகே அதை போட்டே குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டிங்க. குழந்தைக்கு வந்துட்டு அதை போட்டு தேய்க்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவாங்கல்ல. தண்ணியை ஊற்றுனே குழந்தை கற்றுக்குதுன்னு கற்றுது. 7 பேர் நிமிஷம் மிரண்டாங்க. ஏமா குழந்தை அழுவுது? குழந்தைனா குளிக்க வச்சா அழதான் செய்யும். இன்னமும் இப்படி பேர் சொல்கிறேன். எங்கள் பிள்ளை இந்த கற்றுக்குது. குழந்தைனா அழதான் செய்யும். அப்படியும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அந்த 7 பேரை பார்க்குறீங்க. அவனுக்கு பதறாங்க. பட் உங்கள் அத்தை கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க. குழந்தைக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த பவுட்ரு எடுத்து பொறுமையாக தேய்க்கிறாங்க.
அதுக்கு குழந்தை அதுக்கு மேலே கத்துது. ஏன்னா அவங்க அத்தை நல்லா வந்து அவங்களாம் பெரியவங்களாம் பொதுவாக நல்லா தேய்ப்பாங்கல்ல, அழுத்தி தேய்ப்பாங்கல்ல, அப்படி அழுத்தி அழுத்தி தேய்க்கிறாங்க. அந்த இதுக்கு குழந்தை கத்துக்குதுங்குது. இவனுங்க 7 பேரும் அப்படியே விட்டா பாத்ரூம் முடிச்சுட்டு உள்ளே வந்துருவாங்க போல. அவனுங்க அப்படி பண்ணுறாங்க. அவங்க அத்தை வந்து டோரை லாக் பண்ணிப்பாங்க அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு. அதனால டோருக்கு வெளியே தான் இப்போ அவங்களாம் இருக்காங்க. அது வந்து கிளாஸ் டோர் தான். பட் அதனால எல்லாருக்கும் நல்லா தெரியுதா, அம்மா கதவு தருமா, அம்மா கதவு தருமா, குழந்தையம்மா இப்படி போட்டு அமுக்குறேன், அம்மா கையை இழுக்காதம்மா பிச்சிருவா போல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு கேஷுவலாக வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா குழந்தை குளிக்க வச்சு அப்படி தானே அழுவோம். குழந்தை ரொம்ப கத்த நிமிஷம் நீங்கள் தத்த நிமிஷம் நிறுத்துங்களேன் உங்கள் அத்தை, ஐயோ ஏண்டி அவனுங்கள மாதிரியே பண்ணுறேன் அப்படி நான் தத்த ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அப்படி தேய்க்கிறத நிறுத்திட்டாங்க. குழந்தை அழுகுது. நீங்கள் பாப்பா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் செழுக்குட்டியே அப்படிங்கிறீங்க. பாப்பா பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவள் வந்து தேய்ச்சக்கலாம் அழுவல. அவள் வந்து தண்ணி ஊற்ற அந்த பதட்டத்தில் பயந்துருக்கும் குழந்தை. நீங்கள் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. பாப்பா அப்படியே சைலண்ட் ஆகுது. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு தேய்ங்க அப்படிங்கிறீங்க. உங்கள் அத்தை வந்து தேய்க்கிறாங்க. இப்போ பாப்பா அளவே இல்லை. பாப்பா உங்களே பார்த்துட்ருக்கு. நீங்கள் பாப்பா கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லடி என் செழுக்குட்டி, என்னம்மா என்னம்மா சாமி அப்படிங்கிறீங்க. பாப்பா வந்து உங்களையே பார்த்துட்ருக்கு, அளவே இல்லை. அதுங்காட்டி உங்கள் அத்தை தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க. ஒரு வழியாக பாப்பா குளிக்க வச்சிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே 7 பேர் தட்டாப்புட்டான்னு உள்ள வந்துருப்பாங்க. உங்கள் கையில் தான் குழந்தை இருக்கும். வேமா ஜேகப் பண்ணிட்டு குழந்தைய வாங்கிட்டான். சுகர் ஜேகப் கோயிலேருந்து வாங்கிட்டு இன்னும் இப்படி சொல்லிட்டு சுற்றி வேலை பார்க்குறான். வேமா ஜிமின் வாங்கிட்டான். அவன் பார்க்குறான், ஜேகே பார்க்குறான். நீங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடன் பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு குழந்தைய டவல் வச்சு துடைக்கணும், குழந்தையிட்ட கொடுங்க, நாங்களே துடைக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு பிச்சு விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வச்சு ஜேகே எடுத்துகிட்டு இருக்கா. நீங்கள் இவ்வளோ பொறுமையாக துடைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடைக்கணும். ஜேகே உங்களை லைட்டாக முறைக்கிறான். நீங்கள் இப்போ என்ன சொன்னோம், உண்மையாக தானே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. ஒரு வழியாக அவன் பொறுமையாக வச்சு தொடச்சிட்டான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை தூங்க ஆரம்பிச்சிச்சு. உங்கள் அத்தை அட இருங்கடா, இந்த பவுட்ரு அடிக்கணும், பொட்டு வைக்கணும், பாலை கொடுக்கணும், அப்புறம் தான் தூங்க வைக்கணும், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ஜேகே கையிலேருந்து குழந்தைய வாங்குறாங்க. ஜேகே கொடுக்கவே மாட்டேங்கிறான். குழந்தைய விடுமாங்கிறான். அதேக்காட்டி இவனுங்க 6 பேர் வேலை, அம்மா குழந்தைய பிடுங்காதன்றாங்க. அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 7 பேரையும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. குழந்தைய வாங்கிட்டு அவங்க வந்து பவுட்ரு அடிக்கிறாங்க. குழந்தை அப்படியே தூங்க ஆரம்பிக்குது. இதுக்குமா இவ்வளோ கொட்டு, அதெல்லாம் கெமிக்கல்மா அப்படின்னே அவங்க வீயை பார்த்து முறைக்கிறாங்க. நிச்சயமா இதெல்லாம் கெமிக்கல்மா, இவ்வளோ போடக்கூடாது. சுகா பார்த்துட்டு வேமா அந்த இதை எடுத்து பார்த்துட்டு கூகுள்லாம் பார்த்துட்டு இருக்கான். சாவடிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கு. ஆரம்பம் என்னன்னா ஆயில் எடுத்து அதோட இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான். ஜின் என்னன்னா அவன் ஒன்று எடுத்துகிட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு சாவடிக்கிறாங்களே 7 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படி இருக்குது. ஒரு வழியாக அவங்க எல்லாத்தையும் அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாங்க. குழந்தை முக்கால்வாசி தூங்க ஆரம்பிச்சிச்சு. அதுங்காட்டி வேகமாக வந்துட்டு வாங்கிட்டு சரிப்பா டே பாலை கொடுக்கணும்டா, தூங்க வைக்காதீங்கடா, குழந்தை அப்படியே இப்போ தான் சொர்க்கம் மாதிரி தூங்குது, நீங்கள் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு வேமா ஆரம் வந்து இறங்கி போயிருப்பான். ஆரம் பாலை கொட்டிடாது அப்படி சொல்லிட்டு வேமா ஜேகே போகிறான். நீங்கள் ஏன் அவனுக்குலாம் பாலை கொண்டு வர தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஒரு வேளையாக அவன் பாலையும் கொண்டு வந்துட்டான். குழந்தை வந்து இப்போ வந்து முடியல தான் இருக்குது. பொறுமையாக அந்த பாலை கொடுக்குறான். பாப்பா வந்துட்டு கொஞ்சோண்டு குடிச்சோன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ குழந்தை பால் குடிச்சு தூங்கிடுச்சு. உங்கள் அத்தை லைட்டாக முறைச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பால் குடிச்ச கணக்குலேயே சேராது. அதான் பாப்பா குடிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டப்பா தூக்கி காட்டுறானுங்க. இவ்வளோண்டு பால் குடித்தா இப்படி பாப்பாவுக்கு பசியிடும், குழம்பு இப்படி கொடுக்கக்கூடாது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி 7 பேரும் பார்க்குறானுங்க. நீங்கள் வந்து உட்காந்துட்டு குழந்தைய வாங்கி உங்கள் மடியில் வைக்கிறீங்க. 7 பேர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காங்க. செஸ்ட்டுக்கிட்டே இப்போ வந்து பாப்பாவோட தலை இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் சைட்லேருந்து பால் டப்பா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வாய வைக்கிறீங்க. கிட்ட பாப்பா வந்துட்டு அப்படியே சக் பண்ணிட்டு பொறுமையாக தூங்க ஆரம்பிக்குது. இப்படி தான் கொடுக்கணுமா? அப்படிங்கிறீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு அப்படி பால் டப்பா வைக்கக்கூடாதா, கிராஸாக தான் வைக்கணுமா? ஓகே அப்படி சொல்லிட்டு 7 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. பாப்பா அப்படியே பாலை குடிச்சிட்டே பொறுமையாக அப்படியே கண்ணு மூடி நல்லா தூங்கிட்டா. வந்து பாப்பா பார்த்துட்டே இருங்க. கரெக்டாக உங்கள் ஃபோன் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அதில் யஷ்வின் தான் அது இருக்குது. குழந்தை கொடு இந்த அப்படின்னோடனே வந்து குழந்தைங்க கையிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ கையில் தான் குழந்தை இருக்குது. அவங்க 6 பேரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். யஷ்வின் டென்ஷனாக பேசுகிற, என்ன பண்ணுறது, எனக்கு தான் உன் மேலே அக்கறை இருக்குது போல். நம்ம பாட்டு கோச்சிட்டு ஃபோன் வச்சுட்டோமேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒரு கால் ரிட்டர்ன் பண்ணியா? குழந்தைய குளிக்க வச்சுட்டு போகணும்ல, அதான் குளிக்க வச்சுட்டு இப்போ தான் தூங்க வச்சேன். எதுவும் நீ பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிற. யஷ்வின் எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க தானே. என்ன தடவை நல்லாவே இல்லை வயன். யஷ்வின் இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேனே, உங்கள் அம்மாட்ட சொல்லுன்னு சொல்கிறேன். என்னால் இப்போ எப்படி பேச முடியும்? அல்லாமல் நாங்கள் இவங்க வீட்டில் வேறு இருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் இருந்தாவாச்சு சரி என்ன எதுன்னு ஏதாவது பேசலாம். இப்போ போய் நான் எப்படி யஷ்வின் பேச முடியும்? பேச முடிஞ்சால் பேசுவேன், இல்லைனா விட்டுரு என்னைய. யஷ்வின் என்ன சொல்கிறேன்? விட்டுரு என்னையன்னு சொல்கிறேன். கரெக்டாக குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் யஷ்வின் ஃபோனை வைக்கிறேன். அப்போ இந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே என்ன விட்டேன்னு அர்த்தம்மா?
அஸ்வின் அப்படி இல்லை, குழந்தை அழுகுது. அந்த குழந்தை முக்கியமா இல்லை நான் முக்கியமா? அஸ்வின் எனக்கு சொல்லு. எனக்கு நீயும் முக்கியம், அந்த குழந்தையும் முக்கியம். அது எங்கள் வீட்டில் அந்த வாரிசு. அந்த குழந்தைய நீ என்ன பண்ண சொல்கிற? அது இந்த குழந்தைய இப்போ என்னால் மட்டும் தான் பார்த்துக்கவே முடியுது. நான் போய் அழுதுன்னு விட்டுட்டு வர முடியுமா? அது குழந்தை யஷ்வின். அந்த குழந்தை தான் முக்கியம்னு சொல்கிறேன். யஷ்வின் இப்படி பேசுகிறது லாஜிக்காகவே இல்லை. இது ஏதோ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு தோணுமா? அந்த மாதிரி இப்போ நீ வந்து அதை தான் நினைக்கிற, அதெல்லாம் உனக்கு அப்படி தான் தோணும். ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. அஸ்வின் நல்ல வேலை அஸ்வின், குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னென்னா மல்லுக்கு நின்றுட்டுருக்கேன் என்கிட்ட. ஃபோனை வச்சுட்டின்னா அப்படியே வச்சுருவேன், என்கிட்ட பேசாத. நீங்கள் எப்படி சைலண்ட் ஆகிட்டீங்க. அடுத்த செகண்டே அவங்க அம்மா, என் குழந்தை அழுது, நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன் பார்க்குறமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு அவன் போகிறீங்க. யஸ்வினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் எப்படி ஃபோனே தூக்கி போட்டான். இப்போ நம்ம ஃபோனை வச்சுட்டால, அப்போ நம்ம தேவை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்கு. போய் பார்க்குறீங்க, குழந்தை வந்து கையில் தானே வச்சுருந்துருப்பானுங்க. சரி இவங்களுக்கு ஒரு ஒர்க்கு வந்திருக்கும், அதனால் குழந்தைய வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க, அதனால தான் குழந்தை அழுதுருக்கும். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு ஒன்றுமேல குழந்தை பெட்டில் தான் படுக்க வச்சு அழுது அப்படி சொல்லிட்டு அப்படியே 7 பேர் குழந்தைய தூக்க ட்ரை பண்ணுறாங்க. பாப்பா வந்து தொட விட மாட்டேங்குது, தட்டி அழுகுது. நீங்கள் வேகமாக போயிட்டு சரி ஒன்றும் இல்லைங்கிறே. பாப்பா உங்களை பார்த்துட்டே வச்சு தேம்பி அழுகுறானுங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷோல்டரில் போட்டு ஆடிட்டே தட்டி கொடுக்குறீங்க. பாப்பா பொறுமையாக தூங்குது. அப்படியே 7 பேரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. குழந்தை இன்னும் அவங்க அம்மாவோட ஹீட்லேருந்து இறங்கவே இல்லை. குழந்தைய நம்ம ஹீட்லேயே வச்சுருந்தா தான் குழந்தை அமைதியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் அழுவும். ஸோ முடிஞ்ச அளவு கையில் வச்சுருக்க பாருங்கள். இல்லைனா இப்படி ஷோல்டரில் படுக்க வச்சு ட்ரை பண்ணுங்கள். கீழே படுக்க வைக்காதீங்க, பெட்டில் படுக்கவே வைக்காதீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு வழியாக பாப்பாவை சமாதானம் பண்ணிட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? ஒரு பிஸ்னஸ் மீட்டிங். ஓகே போக வேண்டியதானே. குழந்தை நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வாங்க. பார்த்துக்குவியா என்ன அப்படி சொல்லிட்டு ஷிகா வந்து உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் ஆரம்பங்களை பார்த்துட்டு சாரி, உனக்கு நாங்கள் நிறைய பர்டன் கொடுக்குறோம்ல. ஐயோ ஆரம்பம்மா அப்படிலாம் இல்லை, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? இல்லை வாயன், உனக்கும் அஸ்வினுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல, அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. சாரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஜேசன் அப்படிங்கிற நேம் சொல்லிட்டு இருந்தேன். சாரி அதை அஸ்வின்னு சொல்லி மாற்றிக்கலாம்டா. ஜேசன் எனக்கு டக்குன்னு வாயிலே வர மாட்டேங்குது. ஸோ அஸ்வின்னு சொல்லி மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வந்து குழந்தைய அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் திருப்பி அஸ்வினுக்கு கால் பண்ணுறீங்க, எடுக்கவே இல்லை. சரி கோச்சிக்கிட்டான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் குழந்தைய அப்படியே உங்கள் மேலேயே அணைப்பாக போட்ட மாதிரி வச்சுட்டு அப்படியே சாஞ்சு இந்த பெட்டில் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே இவங்க சைட் பார்த்தா 7 பேரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பாங்க. போனால் இவங்க 7 பேருக்கு அங்கே போகும்போதே வந்துட்டு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஜெனி கூட அவங்க நிறைய மெமரிஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. டைம்லாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெனி அடிக்கடி இவங்க கூட சேர்ந்து ஆஃபீஸ் வந்திருப்பாள். அவளுக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இவளை இங்கே வச்சு தான் பார்த்துருப்பாங்க. அதனாலே இவங்க லவ் வந்து ஒரு ஆஃபீஸ் லவ்வாக தான் இருந்திருக்கும். அதனால் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு செம்மையாக அந்த ஃபீல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சேம் டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. இங்கே அப்படி பேசினோம்ல, அங்கே அப்படி பேசினோம்ல, இந்த டைமில் தானே அவள்கிட்ட பேசினப்பெல்லாம் எல்லாம் தோணிகிட்ருக்கு. அப்படியே 7 பேரும் டேரெக்டாக அந்த மீட்டிங் ரூமில் போய் உட்காடுறாங்க. அந்த மீட்டிங் ரூமில் போனால் தான் அவ்வளோ மெமரிஸ். ஏன்னா அங்கே பாய்ஸ்க்கு ஒருத்தருக்கு அவ கூட மேக் அவுட் நடந்திருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட லவ் அவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணது கூட அவங்களோட மீட்டிங் ரூமில் வச்சு தான் பண்ணியிருப்பானுங்க. அந்த மீட்டிங் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இன்னும் ஹார்ட்டு அப்படி ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்படியே 7 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்னர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு சாரி நாங்கள் இந்த டைம் உங்களை வந்திருக்க சொல்லியிருக்கக்கூடாது, இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு 7 பேர் அவங்கள பார்க்குறாங்க. இந்த டீலாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி சொன்னோடனே ஆரம்பம் பார்த்துட்ருக்கேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பம் கரெக்டாக அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்ருக்கான். ஷுகா வந்து அதோட லெவல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கான். வீவன் குக் அப்படி சைலண்ட்டாக இருக்கானுங்க. அவனுக்கு எந்த வேலையுமே செய்யல. ஜேகப் வந்துட்டு அவங்க பேசுகிறதுலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜென் வந்துட்டு அவங்க காட்டுற ப்ரெசன்டேஷன் காட்டுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபைல்லாம் அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கான். இவனுங்க 3 பேர்கிட்ட அதே மாதிரி ஃபைல் கொடுத்துருப்பாங்க செக் பண்ண சொல்லி. இவனுங்க 3 பேர் அதை ஓப்பன் கூட பண்ணலை. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஃபைலாக கொடுத்தா இவங்க ஓப்பனே பண்ண மாட்டானுங்க. ஜெனி ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பா, சைட் அடிச்சு தான் இருப்பானுங்க தவிர இந்த ஓப்பன் பண்ணி அதை படிக்கிற வேலை அது இதுவே பார்த்துருக்க மாட்டாங்க. அவளையே தான் படித்து இவனுங்க 3 பேருக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். அது இல்லை அப்படிங்கிறத அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. அவள் இல்லை அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியல. பிஸ்னஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் இருக்குது. 3 பேரும் சைலண்ட்டாக இருக்கானுங்க. 4 பேரும் ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் ஓகே தானே? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு 3 பேர் சைலண்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே சார் நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் பார்க்குறோம்.
உங்களோட டீல் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்டா சைலண்ட்டாக இருக்கீங்க? முடியல ஹயாங், மீட்டிங்கில் பார்க்கவே முடியல, எங்கிட்ட திரும்பினாலும் அவள் நிற்கிற மாதிரியே இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான்டா இருக்குது. நம்ம லைஃபையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். நமக்காக பாப்பா இருக்கா, அவளுக்காக கொஞ்சம் யோசிங்க. சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் டேரெக்டாக போய் எல்லோரும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. அவங்கவுங்க சேரில் உட்காந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் அவளுக்கான சேர் அப்படியே இருக்குது. அவளுக்கான சேர், அவள் சேர் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து இன்னொரு மாதிரி அவங்களுக்குலாம் அது அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. கரெக்டாக அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே பார்த்தா ஒரு பிஏ வந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு, சார் இந்த சேரை ரிமூவ் பண்ணிடுவா. ஆரம்பம் அப்படி சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். பாய்ஸ் எல்லாருமே அப்படி தலையை கீழே குனிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த சேரை பார்த்தோன்னா இப்படி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிடுச்சு. எப்போதுமே ஆப்போசிட்டில் உட்காந்து அவள் கலகலன்னு பேசுவாள். அவள் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே 7 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க. ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லோரும் டக்குன்னு ஷாக்காக ஜின்னை பார்க்குறாங்க. ஜின், ஒவ்வொரு மெமரிஸை நம்மளை கில் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் மெமரிஸ் கில் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம். ரிமூவ் பண்ண சொல்லிடலாம். ஐயோங்கண்ணா, ஜெனி நம்ம லைஃப்பில் இல்லைடா. இப்போ நமக்காக ஒரு பெண் குழந்தை இருக்குது. நம்ம வந்து அவளை லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கிறோம். சத்தியமாக இல்லை, அவள் நம்ம லைஃப்லேயே ஒரு குழந்தையாக இருக்கா. இதை பார்த்து நம்மளே கில் பண்ணிக்காமல் நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்வோம். ஸோ அவளோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு நம்ம குழந்தையோட மெமரிஸை ஃபுல்லாக ஆகிட்டோம். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ஜெனி நம்ம கையில் தான் இருக்கா. அப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த சேரே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த 7 பேரும் அப்படியே தான் இருக்கானுங்க. நைட்டு வரைக்கும் வீட்டுக்கே வரல. குழந்தை அடிக்கடி அழுதுருக்கும். நீங்கள் பாலை கொடுக்குறது அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணீங்க. ஒரு வழியாக நைட் ஆகிடுச்சு. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் பாட்டு தூங்கியிருப்பாங்க. இப்போ டோர் வந்து லாக் பண்ணலாம். அவங்க 7 பேரும் வரணும்ல, வந்தால் தானே லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் குழந்தைய கையில் வச்சுட்டு படுத்துருக்கீங்க. குழந்தை வந்து சோஃபாவில் தான் படுத்துருப்பீங்க. குழந்தை உங்கள் கையில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. குழந்தை வந்து தூங்கவே மாட்டேங்கிறானுங்க. மேடம் நைட் ஆயிடுச்சு மேடம், மார்னிங்கில் தூங்கிட்டு இப்போ என்ன இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? சத்தமே வரல, சிரிப்பு வருதோ? சிரிப்பு வருதோ அப்படி சொல்லிட்டு அவளை கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ தான் குழந்தைக்கு பேரே வைக்கலையே எப்படி தோணுது. இப்போ எப்படி போய் கேட்குறது? பேர் வைக்கிற ஃபங்க்ஷனாக வைக்க முடியும்? எல்லோரும் ஆல்ரெடி ரொம்ப சேடாக இருக்காங்க, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படி சொல்லிட்டு, பாப்புக்கிட்டி பாப்பா பேர் என்ன அப்படிங்கிறீங்க. பாப்பா இப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கா. பேர் வைக்கலையே, வைக்கலாமா? சீக்கிரமாக வைக்கலாமான்னு பாய்ஸ் 7 பேர் உள்ளே வந்திருப்பாங்க. ஐயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. குழந்தைய தான் ஃபஸ்ட்டு கையில் தூக்கிட்டு எந்திரிக்கிறீங்க. தூங்கலையா நீ? இல்லை அத்தை டோர் லாக் பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு. பாஸ் எங்களுக்கே தெரியும். அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பாய்ஸ் ஹெல்ப்பே உள்ளே வந்திருப்பாங்க. அது வேகமாக ஜிமின் உங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டு, நீ போய் தூங்கு. இல்லை குழந்தை நாங்கள் பார்த்துக்குறோம், அழுத பால் கொடுக்கணும் அவ்வளோதானே, நீ கொடுத்த மாதிரி. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துக்குறோம், நீ போய் தூங்கு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ரூம் இருக்குது, கெஸ்ட் ரூம், அங்கே போய் படுத்திருப்பீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் ஒரே ரூமில் படுத்திருப்பாங்க. நீங்கள் போய் படுத்திருப்பீங்க. இவங்க 7 பேரும் குழந்தை இந்த ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. குழந்தை வந்து முழிச்சு தானே இருக்குது. இவங்க 7 பேரும் மாற்றிக்கிட்டு பாப்பாட்ட பேசிட்டுருங்க. பாப்பா பாப்புக்கு டீ அடிக்கிறாங்க. 7 பேர்த்தையும் பாப்பா நல்லா எடுக்குன்னு பார்த்துட்ருக்கா. சரி சரி செல்லம் அப்படியே வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டான். அதை வந்து ஜேகே தான் சொல்லி கூப்பிட்டுருப்பான். அப்படியே எல்லோரும் சைலண்ட் ஆகுறாங்க. எல்லா நிமிஷம் ஜேகே பார்க்குறாங்க. என்ன எங்களை விட்டுட்டு போய் எங்களுக்கே பிள்ளையாக வந்திருக்கியா? ஏண்டி சொல்கிறேன் செல்லக்குட்டி அப்படிங்கிறான். ஜேகே முடியல என்னால். ஜேகே நீ அமைதியாக இரு ஜேகே, எதுக்கு ஜேகே ஃபீல் பண்ணிட்டே இருக்க? நார்மலாக என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் தான் குழந்தை இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அவன் வேகமாக வந்துட்டு நடுவில் அப்படியே படுக்க வச்சுட்டு போயிருப்பான். அதுங்காட்டி தூக்கியிருப்பான். பட் பாப்பா அதுங்காட்டி அழ ஆரம்பிச்சிருக்கும். சரி சரின்னு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே போய் நின்றுட்டே இருக்கான். ஜேகே அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஜிமின் தான் வந்திருப்பான். என்னடா என்னால் சுத்தமாக முடியல ஹயாங். பாப்பா வந்து ஜெனின்னு சொன்னோன்னே எனக்கு ஏன் ஜெனி அப்படியே இருந்திருக்கலாமே, இந்த குழந்தைய பிறக்காமல் அப்படி தோணுது. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அல்லாதடா, எல்லாம் நார்மலாகிருண்டா. எங்கே நார்மலாக ஜெனி வருவாளா? அவள் வரமாட்டாதா, பட் லைஃப் நார்மலாகும். சான்ஸே இல்லை. என்னால் ஜெனி மறக்கவே முடியாது. இதே எல்லோரும் சைலண்ட்டாக வராங்க. எல்லாத்துக்குமே ஜேகே பேசுகிறது கேட்டுட்ருக்கு. பட் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஆரம்பம் சரி சரி சரிங்கிறான். அடுத்து சுகா வாங்கி சரிங்கிறான். ஜேகே பண்ணிட்டு சரி நடந்தால் குழந்தை அழுகாதுன்னு சொன்னாலுன்னு சொல்லிட்டு ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்டேன். அழுகுறாங்க. குழந்தை நிறுத்தவே இல்லை. கரெக்டாக பார்த்தா டோர் நாக் ஆகுது. 7 பேரும் பார்க்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு தைஸ்லேருந்து டிஎஸ் வந்துட்டுருக்கு. பாப்பாவும் அழுதுட்டுருக்கு. அந்த டோர் எல்லாம் பார்க்குறதோட இந்த எபிசோட் முடிச்சிடுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும்
கொஞ்சம் பேர் தான் நம்ம வந்து 3K ஆயிடுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு போல அப்படி சொல்லி எனக்கு தோணும். ஓகே பாய், லவ் யூ. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா, சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் தெரியும்.